ஷாட் ஷாட். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்க வீடியோ தான் தல அஜித் குடும்பத்தோட கிரிக்கெட் ஆடுற மாதிரியான ஒரு வீடியோவில் தல அஜித் பின்னாடி நின்று விக்கெட் கீப்பிங் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோவும், இன்னொரு வீடியோவில் தல அஜித் 6 அடித்து மேட்சை முடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோவும் இப்போ வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்குது. தல அஜித்துக்கு சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டாக தான் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் மங்காத்தா படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவர் கிரிக்கெட் ஆடின மாதிரி வீடியோஸ் எல்லாம் அந்த சமயத்தில் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இந்த கிளிப்பை பார்த்த பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷம் தலை தோனி ஆடுறது தான் நம்மளால் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் நம்ம தலை அஜித் 6 அடிக்கிறதையாச்சும் கண்டு மழியலாம் அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட்ல சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி தலை அஜித்தை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் மக்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தலை அஜித் அவர்கள் சமீப காலங்களில் அவர் ரேசிங் போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேயுமே அவர் செகண்ட் ப்ரைஸ் அடித்து இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்தாரு. அவருடைய ரேசிங் அனுபவத்தை எல்லாம் சொல்கிற மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ரியை இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள் இயக்கியிருக்கிறாரு. அந்த டாக்குமெண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்தீங்கன்னா கடந்த மே 1ஆம் தேதி அஜித் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் வைரலாக ஷேர் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியை நெட்ஃப்ளிக்ஸில் விற்க போகிறதாகவும் அதே போல் தியேட்டர்லையுமே ரிலீஸ் ஆக போகிறதாகவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இது நடந்துச்சுன்னா தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு நடிகருடைய டாக்குமெண்ட்ரியை ஓடிடி அண்ட் தியேட்டர் ரிலீஸ் நடக்க போகிறது இதுதான் முதல் முறையாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.